அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று 706 அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஆல் போர்டில் 693 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதில் வந்து 6 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 0 நேற்று நான் எதிர்பார்க்கல, ஆனால் 9க்கு வந்து பவரில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து ஆல் போர்டில் 6 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி 3Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேற்று பாக்ஸில் சொல்லலை, 636 626ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தான் நம்ம நேற்று கொடுத்த கணக்கில் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த கால்குலேஷன் மெத்தடில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நேரடியாக டைரெக்டாகவே இன்றைக்கி 2 போர்டில் வந்து உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டீட்டெயில்ஸாக தெரியும். இந்த கால்குலேஷன் மெத்தடு ஒரு 7 நாளைக்கும் ஒரு தடவை மாறும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு 8வது நாள். ஸோ இன்னையிலேருந்து சார்ட்டில் வந்து கால்குலேஷனில் மாறுது. அது எப்படி கெஸிங்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. 044 பாக்கியதாராவுக்கு லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை, அதாவது 10 நாளுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டை வந்து நான் கணக்கு எடுத்துருக்கேன். எங்கேருந்து எல்லாத்துலேயுமே பேட்டர்ன் ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல இருந்தால் ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த 4909 7348 இதில் இருந்தால் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 044 எடுத்துக்குவோம். இந்த 044 ஓகேங்களா? அந்த 044 இதை வந்து 3ஆல் பெருக்குனா நம்மளுக்கு வந்து 132 அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? 132 நீங்கள் டைரெக்டாகவே ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓகே. இது ஃபஸ்ட்டு எப்படின்னா, இந்த 044 நீங்கள் வேறு எதையுமே கால்குலேஷன் பண்ண வேணாம். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த 044 நான் வந்து 3ஆல் பெருக்கிக்கிறேன். ஓகேவா? அது எப்படின்னு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸு கடைசியாக காமிக்கிறேன். 044 வந்து நான் இப்போ இது பண்ணும்போது 132 இந்த ஒரு செட்டு நீங்கள் கணக்கில் வச்சுங்க. இப்போ சரியா? ஓகே. இப்போ இது இல்லாமல் வேறு எப்படி நம்மளுக்கு கணக்கில் வருதுங்கிறத நான் கொஞ்சம் லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பிசி நம்பரை மட்டும் தனியாக நீங்கள் நோட் பண்ணிங்க. பிசி ஒன்லி இது பிசி நான் செப்பரேட்டாக கொடுத்துட்றேன். பிசியில் வந்து 58 21 27 28 82 48 ஓகேங்களா? அதே மாதிரி அதான் 58 21 27 28 82 48 இதை வந்து நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேவா? பிசியில் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? பிசி மட்டும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு பிசி மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் இந்த நம்பர் ட்ரை பண்ணிங்க. 32 சேர்த்துங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 7 செட்டு, பிசி மட்டும் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துட்டேன். சரி, இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தடில் என்ன கணக்கில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ வந்து சுருக்கமாக அந்த 4909க்கு வந்து நான் 3ஆல் பெருக்குனா அதுக்கு வந்து 727 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. சரிங்களா? நம்ம இன்ட்டு இப்போ வந்து 2 விதமாக 4909ஐயும் 3ஆல் பெருக்குனா வருஷப்படி நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் 153 இங்கே ரிசல்ட் வந்துச்சு. இங்கே 263, இங்கே 153 வந்துச்சுங்களா? ஓகே. இந்த மாதிரி நம்ம ஃபைனலுக்காக நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அதிலே பார்த்தீங்கன்னா 3 × 6 அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 4909 × 6 × 3 இதில் பார்த்தீங்கன்னா 815 ரிசல்ட் 814 வந்துச்சு. 814 ரிசல்ட் வந்துச்சுங்களா? இங்கே 715 இருக்குது. சரி, ஓகே. அதே மாதிரி × 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 790 வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 882 இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து 7 7க்கு வந்து 8 8க்கு வந்து 9 2க்கு வந்து 0 790ன்னு அடுத்த நாள் பவரில் அப்படியே ரிசல்ட் வந்துச்சு. சரி, அதுக்கு அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 887468 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 887 தான் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து 8க்கு 1 8க்கு 9 7. அதே எனக்கு இந்த கால்குலேஷன் மெத்தடில் அப்படியே ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் வந்து இருந்துச்சு. சரி, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபார்மாக எப்படி அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் 2 விதமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம 044 வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா 044 3ஆல் பெருக்கினேன் 132 வருது. நேற்று வந்து 706 ரிசல்ட்டு. அப்போ 7க்கு 1 0க்கு 3 6க்கு 2 132. இதுக்கு முன்னாடி நம்ம மந்த்லி சார்ட்டில் இன்னும் இறங்கலை. ஸோ 132 உங்கள் கணக்கில் வச்சுங்க. சரியா? அவ்வளோதான். ஓகே.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 நம்மளுக்கு டி போர்டில் வந்து 6 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 3 பவர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 31 32 நீங்கள் ப்ளே பண்ணலாம். 31 32 ஓகேவா. அப்படி இல்லை நேற்று வந்து 0 ஒரு போர்டில் இறங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 7க்கு 0 இறங்கலாம். ஸோ 3032 3132 அவ்வளோதான், இதுக்குள்ளே முடியும். நான் நம்மள கொஞ்சம் அதாவது அந்த கேல்குலேஷன் மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டர்னை மாற்றியிருந்தாலுமே கம்மியான நம்பர்ஸ் அந்த கடைசியில் இருக்க அந்த 3 நம்பரை மட்டும் தான் நம்ம இந்த மேலே கணக்கில் எடுக்க போகிறோம். அதனால் இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து வருதான்னு பாருங்கள். ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது 3132 3032 இதை மட்டும் கெஸ்ஸிங்கில் வச்சுங்க நண்பர்களே. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து 3132 3032 இது நம்ம கேல்குலேஷன் மெத்தடில் கிடைச்சது. இது ஒரு பக்கம் வைங்க. சரியா. சரி, இந்த சம்ருதி பாக்கியதாரா அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2727 இருக்குது. 2727க்கு 9153. நேற்று வந்து 6706 அப்படின்னு வருது. 2க்கு 9 அப்படின்னா அப்போ 6க்கு பவர் எடுத்தோன்னு வச்சுங்களேன். 2க்கு 9 அப்படின்னா 6க்கு பவர் 3. ஓகேவா. சரி, இந்த இடத்துல 7க்கு 1 இருக்குது. அதே மாதிரி அந்த 7க்கு 1 நான் இறக்குறேன். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2க்கு 5 இருக்குது. 2க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு பவரில் பார்த்தீங்கன்னா 2க்கு 5 அப்படின்னா 0க்கு வந்து 3. ஓகேவா. அதே மாதிரி 7க்கு 3 அப்படின்னா 6க்கு 2. ஸோ நான் சொன்ன கணக்கு 3032 3132 இங்கே கணக்கு எப்படி வருது? ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்குது. 3032 3132 உங்கள் கணக்கில் எடுத்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இதில் மிஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு பிசியில் உட்கார்றதுனால தான் நான் வந்து பிசியில் 58 21 27 28 82 48 இது வந்து லாஸ்ட்டாக கம்பெனி சார்ட்லேருந்து எடுத்து அதையும் சப்போர்ட் நம்பராக கொடுத்துருக்கேன். ஒன்று இதில் வரணும், இதில் மிஸ் ஆனால் அதில் வரணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 132032 அப்படிங்கும்போது இதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசியில் ஏதாச்சும் கணக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து இந்த 132032 காமனாகவே ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னா இதையும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாலும் பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் 1க்கு வந்து 8 பவரு, 3க்கு வந்து 1 பவர். ஸோ 81183223 திரும்ப சொல்கிறேன். 81183223 இல்லைனா இந்த 3க்கு வந்து 4 24 வச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு என்றைக்குமே அந்த ஒரு நம்பர் 2 நம்பர் தான் வந்து 24 21. ஓகேவா. ஸோ இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் நான் எடுத்த அந்த ஒரு 132032க்கு எடுத்ததில் அதை அப்படியே பவராக ஜென்ரேட் பண்ண போது ஏபிஎஸ்சிபிசியில் காமனாக இந்த 81 18 32 23 24 21 வருது. பிசின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துட்டேன். இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அது வந்து பிசி. ஓகேங்களா. இது வந்து ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கேல்குலேஷன் மெத்தடும் பவர் நம்பர் மெத்தடும் எடுத்தோம்னா 811832232421. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு என்ன கணக்கில் வருது அப்படின்னா ஆல் போர்டில் 1 வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த 3க்கு வந்து இவன் பவராக எடுக்கலாங்கிற மாதிரி தெரியுது. ஆல் போர்டில் 1 6 8 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா. ஓகே, சரி. ஆல் போர்டில் 1 அல்லது 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 8. ஓகேவா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 2. இதுக்குள்ளே ஆட்ட முடியும். வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. சரியா. இதுதான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்.
கெஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வைங்க. உங்களுடைய மென்மேலும் உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்கவே மறக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.